ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக கேரள எல்லையில் கம்பத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதாவது சுருளி அருவி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுருளி அருவிக்கு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் இருக்குது. அதாவது சுருளி அருவிக்கு அது ஒரு சுற்றுலாத்தலமாகவே இப்போ இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அதாவது இந்த திதி கொடுக்குறவங்க, அதே போல் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்க எல்லாருமே சுருளிக்கு போயிருப்பாங்க. அதுக்கு மட்டும் உகந்த இடம் கிடையாது. அதாவது மூலிகை, மூலிகை கலந்த அந்த நீரில் குளிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது அங்கே ஐதீகமாக இருக்குது. அந்த அப்பேற்பட்ட சுருளி அருவி பக்கத்தில் தான் 30 கோடி தேவர்களும் ரிஷிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுது. அதே போல் இன்னமும் அகோரிகள், சில சிவனடியார்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதே போல் அவங்கள சந்திக்கிறது அந்த கோவிலிருந்து சந்திக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படுது. அதாவது இதுக்கு பேர் கைலாச லிங்க பர்வத்தினி சோபவனம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோவில். இந்த திருக்கோவில் அந்த சுருளி அருவியில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இங்கே நிறையா ரிஷிகளோட 18 ரிஷிகளோட சிலைகள் இருக்குது. மற்றும் 1008 சிவன் லிங்கங்கள் கொண்ட ஒரு பெரிய சிவலிங்கமும் இங்கே இருக்குது. இங்கே சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த கோவிலுக்கு வர்றவங்க ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு போவாங்க. அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அது என்ன மாதிரிலாம் வேண்டுதல் நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த கோவிலில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே அந்த கோவிலில் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோவில் லிங்கங்களாக, அதாவது முழுவதும் லிங்கமாகவே இருக்கும். இந்த லிங்கத்தை தரிசிக்கிறதுக்கே கோடான கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த கைலாச லிங்க பர்வத்தினி திருக்கோவில். இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் தான் அந்த அருவிக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இந்த கோவில் மிகவும் சிறப்பு. இப்போது இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற போகுது. அதனால் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.